இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளைக்குரிய அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலாக இன்றைய தினம் ஒரு பதிவை உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய கண் பார்வையற்றவர்களுக்கு ஒரு கண்ணாக இருந்து எங்களை எந்த நேரம் வழிபடுத்துகின்ற எங்களுடைய கீதாக்கா அவர்களுடைய தந்தையாருடைய 31வது நினைவு நாளை முன்னிட்டு இன்றைய தினம் எங்களுடைய இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளையமானது அவர்களுடைய இல்லத்துக்கு வந்திருக்கின்றது. அந்த வகையிலே அவர்களுடைய நினைவை முன்னிட்டு எங்களுடைய கீதாக்கா அவர்கள், வணக்கம் அக்கா. நீங்கள் வந்து எங்களுடைய பார்வையற்றோர் மத்தியிலே ஒரு கண்ணாக இருந்து செயல்படுவது நீங்கள் உங்களுடைய அப்பாவுடைய நினைவேந்தல் இந்த நேரத்திலே நீங்கள் நமது கண் பார்வையற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற, அதாவது வெண்பிரம்பு, நான் நினைக்கின்றேன் பார்வையற்றவர்களுக்கு முக்கியமான வெண்பிரம்பு மற்றும் போன்றவற்றை நீங்கள் இங்கே எங்களுக்கு அன்பளிப்பு செய்திருக்கின்றீர்கள். அது தொடர்பாக ஒரு சிறு வார்த்தைகளை உரையாற்றவும். எனக்கு நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் இருந்து விழிப்புணர்வு மாணவர்களுடான ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அதில் இருந்து ஏற்பட்ட ஒரு நாட்டம் இன்றைய வரைக்கும் பயணிக்குது. அவர்களுடைய தேவைகளை உணர்ந்தவர்களால், உணர்வுபூர்வமாக உணர்ந்தவர்களால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் என்ற அடிப்படையில் அதை நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன். அவர்களுக்கான பொருட்களை மற்றவர்கள் போல் எந்த இடங்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த தேவைகளை கண்டறிந்து செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமானவர்களுக்கு கிடைப்பதில்லை. அந்த அடிப்படையில் இதுவரை காலமும் நான் என்னுடைய அப்பாவின் ஊடாகவும் என்னுடைய அப்பாவுடைய உணவகம் ஊடாகவும் நிறைய பணிகளை அவர்களுக்கு செய்திருக்கிறேன். இன்று அப்பாவுடைய 31வது நாள். அன்றைய தினமும் நிறைய செய்ய வேண்டும் என்ற ஆசை. ஆனால் இன்று எங்களால் முடிந்த அளவு உதவியினை நாங்கள் செய்வதற்கு முன் வந்து வெள்ளை பிரம்பு அவர்களுடைய வழிகாட்டியாக இருப்பதனால் வெள்ளை பிரம்பனையும், பிள்ளைகளுடைய கல்வி அறிவு முக்கியம் என்பதனால் கணிதத்திலே கற்பதற்கான அபக்கசினை வழங்குவதற்கு முடிவெடுக்கின்றோம். அந்த அடிப்படையில் 24 அப்பாவின் சார்பாக அந்த வகையிலே எங்களுடைய கௌரவ பொருளாளர்கள் வந்திருக்கிறார்கள். அப்பாவுடைய பேரை கூறி அவருடைய ஆத்மா சாந்தியாக ஒரு சிறு பிரார்த்தனையை செய்யுமாறு பொருளாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். அமரர் நாகேந்திரம் அவர்களுடைய இன்றைய வீட்டு கிருத்திய நிகழ்விலே அவருடைய இல்லத்தில் வந்து அவருடைய பாரியாரிடத்திலும் அவருடைய பிள்ளைகளிடத்திலும் எங்களுடைய இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தினுடைய சார்பாக தலைவர், செயலாளர், நான் பொருளாளர் உட்பட இங்கே வந்திருக்கிறோம். எங்களுடைய நிறுவனத்தினுடைய அங்கத்தவர்களின் வழிகாட்டியான வெள்ளைப்பிரம்பையும் இந்த அபகஸ் என்ற கருவியையும் இவர்கள் அன்பளிப்பு செய்கின்றார்கள். இவர்களுடைய குடும்பம் நீண்ட காலமாக, பல தசாப்த காலமாக பார்வை புலன் குறைபாடுடையவர்களுக்கு அரும்பணியாற்றி வர ஒரு குடும்பம். இவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். இன்றைய நாளில் எங்களுக்கு இவருக்காக திருமுறை பிரார்த்தனை ஓதுவதற்கு வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலேயே தேவாரம் மந்திரத்தை விட ஒரு பலமானது. அதனூடாக இந்த திருமுறை ஓதலால் அவருடைய ஆத்மா இறைவனோடு சேர்ந்து இவருடைய பிள்ளைகளுக்கும் இவர் சார் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் எல்லோருக்கும் அவர் ஆசி வழங்கி அவர் தேவலோகத்திலே சொர்க்கத்திலே அமர்ந்து எங்களுக்கு அருளாட்சி புரியணும் என்று வேண்டி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போமாகவும். சாந்தி சாந்தி சாந்தி. அந்த வகையிலே எனக்கோ எங்களுடைய பொருளாளர்களுக்கோ அவருடைய நெருங்கி பழக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதை நேற்று நாங்கள் மனமிருந்துகின்றோம். அந்த வகையுடைய எங்களுடைய கௌரவ செயலாளர் அவர்கள் அவர் அப்பாவுடைய நெருங்கி பழகி இருக்கின்றார். அந்த வகையிலே அவரையும் ஒரு 2 வார்த்தைகள் கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையில விஜய் 2002 வாழ்வத்துல வந்து சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து அவ எங்க அப்பாவும் என்னோட கூடிய நெருங்கி பழகி இருக்கிற. ஆனா எனக்கு அவர் செத்து மோசம் போனது தெரியாது. ஸ்கூல்ல தான் ஒரு டீச்சர் ஊரால் சொல்லித்தான் தெரியும். பெருவமன் இருக்க அதுக்கிடையில எனக்கு காலில் புண்ணுங்கிற காரணத்தால அவற்றை இதுல கலந்து கொள்ள முடியாதது நான் சரியா மறந்துக்கிறேன். அவ்வளவு பாசம். நந்தினியான்னு சொன்னா இன்னும் ஒருக்கா கூப்பிட சொல்லியிருக்கும். சும்மா நான் வீட்டை போனாலே இருத்தி வச்சு கலைச்சு சாப்பாடு வந்து நல்ல மாதிரிதான் என்ன உபசரிச்சு வரணும். அவற்றை ஆத்மா என்னால கலந்து கொள்ள முடியாதுக்கு நான் இப்பவும் மனம் வருகிறேன். இதை கண்டாலும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கடவுள் தந்திருக்கிற. அவர் இது ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இந்த வகையிலே ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்ற அமைப்பினூடாக அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் யூடியூப் சேனலூடாக நீங்களும் இவ்வாறான நிகழ்விலே எங்களுடைய பார்வையற்றவர்களுக்கு உங்களால் உதவ முடியுமா என்று சொன்னால் நீங்கள் உதவலாம். என்று சொன்னால் இன்றைய தினம் எங்களுடைய
ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனலின் முதலாவது நிகழ்வாக இந்த நாங்கள் ஒரு வெளியிலே வந்து எங்களுடைய நிகழ்வினை செய்கின்றோம். அந்த வகையிலே வேறு யாரும் பேசுகிறீங்களா? ரைட், அந்த வகையிலே இந்த நிகழ்வினை நாங்கள் கலந்து கொள்வோம். அம்மாவிடம் எங்களுடைய கௌரவ செயலாளர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நன்றி. மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன்.